இதுதான் தேவன். என்ன சொல்றாருங்க? பிள்ளைன்னு என்ன பண்ணாத. எங்க சொல்றாரு? என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். அப்போ ஒரு 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 கட்டளை கொடுத்துட்டார் ஆண்டவர். இது வாக்குத்தத்தம் கிடையாது. ஆபிரகாம் கொடுத்தது வாக்குத்தத்தம் கிடையாது, இது கட்டளை. என்ன கட்டளை? என்ன கட்டளை? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க do what I say. இது என்னது? இது கட்டளை. இப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, பிள்ளையாண்ட மேல என்ன பண்ணாத, கைய போடாதன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல உன் புத்திரன் உன் ஏகசுதன், இங்க நேசகுமாரனை கட் பண்ணிட்டாரு. நீங்க மத்தேயு எழுதின புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அவரு ஞானஸ்தானம் பெற்று கரையேறுவார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். அம்மா, யார் சொல்றா இது? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து வளர்ந்து அவர் ஞானஸ்தானம் பெறார். நீங்களும் ஞானஸ்தானம் பெற்றோம்ல, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் பெறார். ஊழியத்தை ஆரம்பிக்க போறார். அவர் எப்போ ஞானஸ்தானம் பெற்று கரையேறாரோ அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை. ஆனா இப்போ பலிபீடத்துல வச்சுட்டாரோ அங்க உன் புத்திரன் உன் ஏகசுதன் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனா அந்த கட்டளையை பாருங்களேன், பரலோகம் அந்த நேசகுமாரனை கல்வாரி சிலுவின் பலிபீடத்தில் வைத்து ஆராதனைய, புரியுதுங்களா? அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த கட்டளையுடைய வேல்யூ என்ன? ஆண்டவர் செய்யாம இதை செய் அப்படி சொல்ல மாட்டார். யோவான் 3:16 என்னது? குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம்னா யாரு? நீங்களும் நானும் தான். நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளைய அவரே யார் கொடுத்தாரோ அவரே நிறைவேற்றுறாரு. இயேசு என்ன சொல்றாரு? அவரு பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன்னுடைய புத்திரன் உன்னுடைய ஏகசுதன் உன்னுடைய நேசகுமாரன் சொல்றாரு. பலிபீடத்தில் வச்ச பிறகு அந்த ஆராதனையை ஆண்டவர் பார்த்து, அந்த அன்பை ஆண்டவர் பார்த்து, பிள்ளையாண்ட மேல கையை போடாத, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் நேசகுமாரனை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு நேசகுமாரனை, அவருடைய நேசகுமாரனை உங்களுக்காக எனக்காக கொல்கதா மலையில கல்வாரி சிலுவையில பலிபீடத்தில் வைத்து பலி கொடுத்தார். தாவீதினுடைய வாழ்க்கையில பல நெருக்கம், அவமானம், போராட்டம், பிரச்சனை, பலவீனம், அவமானம் எல்லாமே இருந்தது. ஆனா அந்த தாவீது சொல்றாரு, இந்த எல்லா காலத்திலுமே எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். வாட் a beautiful. ஆராதனைனா என்ன அப்படின்னா, இட்ஸ் a commandment. எகிப்துல ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது விடுவிப்பதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் ஆராதனையை மறந்துட்டாங்க. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆராதனையை மறந்ததுனால அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க. ஆராதனை மறந்ததுனால அடிமைத்தனத்தில் ஜனங்க வாழ்ந்தாங்க. அதனால்தான் மோசேவோட ஆண்டவர் அடிபட்டு, நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாங்கள் எல்லாரும் எங்கள் தெய்வத்தை பலிகளை இட்டு ஆராதனை செய்யும்படி எங்களை அனுப்பிவிடும். அவன் சொல்றான், ஐ டோன்ட் நோ யுவர் காட்,
உங்கள் தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க எங்கே கடங்க அப்படின்னு சொன்னவனுக்கு ஆண்டவர் யார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல காட்டல, எகிப்து ஜனங்களுக்கு காண்பித்தாரு 10 வாதைகள்னால. அவ சொல்றான், தயவு செய்து நீங்க எல்லாம் போங்க, உங்க தேவத்தை ஆராதனை செய்து கொள்ளுங்க. யார் அனுப்பிச்சு விட்டான்? சத்ரு அனுப்பி விட்டான். போங்க ஆராதனை செய்து கொள்ளுங்க. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? அவரிடத்துல அன்பு கூறுவது. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறுவது. ஆராதனைக்கு 2 விதமான காரியங்களை மையமா வச்சு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சொல்லுங்க, ஆராதனை என்ன? கட்டளைக்கு கீழ்ப்படிவது. ஆராதனை என்பது என்ன? நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அன்பு தேவச்சனமே, உன்னுடைய புத்திரன், உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய நேசகுமார் பலிடுவாயாக சொன்ன தேவன் ஆபிரகாமுடைய ஆராதனையில பிரியப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு, பலியிடாத. அதுக்கு மாறாக இந்த கட்டளையை நான் நிறைவேற்றுறேன். அவருடைய நேசகுமாரனை நமக்காக பலிபீடத்துல வைத்தவன். நம்மளுடைய ஆராதனை முறைகள் ஒழுங்கா நம்ம கட்டிக்கொள்வோம். ஆனால் நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக எங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆதீனத்தின் காலத்தில் அது நேர்த்தியாய் தாவீது போல ஒரு தீர்மானம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அவருடைய பரிசுத்த நாளை, அதை மகிமையுள்ள நாள் என்று எண்ணி அதை நீ இஷ்டப்படி இல்லாம அவருடைய இஷ்டப்படி ஆசிரியப்ப நினைச்சா நான் உன்னதமான ஸ்தானத்தில் வருவேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எவ்வளோ கோடி ஜனங்க இந்திய தேசத்தில், எவ்வளோ கோடி ஜனங்க தமிழ்நாட்டில், எவ்வளோ கோடி ஜனங்க சென்னையில், எவ்வளோ ஜனங்க நம்ம குடும்பத்தில். ஆனால் இன்னைக்கு நீயும் நானும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது.